வழக்கமாக திமுக சொல்கிற குற்றச்சாட்டு என்ன பிஜேபி மேலே? பிஜேபி எல்லாரையும் தின்றும் அழிச்சிரும். ஆனால் அதே தானே நீங்களும் செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்கள் கூட்டணி கட்சிகளோட அடையாளத்தை இலக்க வைக்கிற விசிகாவையே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சிங்கல்ல. அதனால நீங்கள் பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம், கூட்டணி கட்சிக்காரன் தேவையில்லை, எவனுமே வேண்டியதில்லை, நான் வெற்றி பெறுவேன், அப்பப்போ நான் கையோதரும் போது உனக்கு கிடைக்கிறது தான் கூட்டணி கட்சிக்காரங்க திமிரில் இருக்கிறாங்க. அந்த திமிர் கொடுக்குற சலசலப்பு தான் இப்போ. வழக்கமாக பிஜேபி துண்டாடும் ரெண்டாக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க? பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி ஒன்று சேர்க்குது. ஒன்று சேர்க்குதுங்கிறத சொல்ல மறந்துட்டியே, ஒன்று சேர்க்குதுங்கிறத அழுத்தி சொல்ல மறந்துட்டீங்களே. இல்லை, நான் ஜோதிமணி மாணிக் தாகூரும் என் தொகுதியில் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேங்க, இதை விட எனக்கு திட்டங்கள் வேண்டியிருக்கு, அதுக்காக நான் பதவிக்கு நிற்கிறேன்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் மாணிக் தாகூரில் விருதுநகர் தொகுதி 10 நாளாச்சு. நான் விருதுநகர் தொகுதியிலேருந்து வரேன். இந்த 15 நாளாக தான் அவர் பேரையே நாங்கள் கேள்விப்படுறோம். சரி, தேர்தல் வருது, எவ்வளோ பங்குகள் வருது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன எங்களுக்கு வரும்? எல்லாமே திமுக அவங்க செய்யணும், அவங்க அதில் பர்சன்டேஜ் வாங்கிட்டு போகணும். இவ்வளோ மட்டும்தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளாக டிடிவி தினகரன் ரொம்ப டகால்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. இது எங்களுடைய பங்காளி சண்டை. நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் முடிஞ்சிருச்சு. இவங்க இன்னொரு முறை உதயசூரியனுக்கு போய் இவங்க ஓட்ட குத்த மாட்டாங்கல்ல. டக்குன்னு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எந்த செய்திகளுக்கும் இல்லாமல் 9 மணிக்கு காலையில் வெள்ளனை போய் சொன்ன உடனே என்ன பண்ணணும்னு தெரியாமல் அதிர்ந்து போய் நின்ட்டாங்க. கூட்டணியா முடிவாயிருச்சா? தெரியாமல் போச்சே. அது தெரிஞ்சிருந்தா அதை இது பண்ணுறதுக்கு கலைக்கிறதுக்கு ஏதாவது செய்திருப்போமே. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. நாளை நமது நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க மேம். திமுக கூட்டணியில் பிரச்சனையே இல்லைன்னு இருந்தது. இப்போது என்னதான் பிரச்சனை? ஒரு தொடர்ந்து சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருக்கு. எல்லாம் பதவி அதிகாரம் அதை கைப்பற்றுவதற்கான விஷயந்தான். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தோட அரசியல் இந்த போக்குகளை பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கிறாங்க, அதிமுக திமுக. கடந்த காலங்களில் இவங்க எல்லாம் தங்களோட இடம் மட்டும்தான் அப்படிங்கிறத வலுப்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுக எந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க? எல்லாரையும் இணக்கமான போக்குக்கு ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இன்றைக்கி மக்கள் விரோத ஆட்சி நடக்கிற இந்த திமுக ஆட்சியை முற்றிலுமாக வெளியேற்றணுங்கிறதுல மக்கள் விருப்பப்படுறாங்க. மக்கள் எல்லாம் நொந்து போயிருக்கிறான் பல விஷயங்கள், 1 இல்லை 2 இல்லை. அப்போது இவங்க சும்மா மாநாடுக்கு கூட்டி வந்த ஆட்கள் பேசுகிறதையும் காமிச்சிட்ருக்குறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி அதிமுகவும் அவங்களை சேர்ந்த அதிமுக தலைமையிலான இந்த சட்டமன்றத்தை எதிர்கொள்கிற இந்த கூட்டணி மிக வலுவாக அதில் கூட இருக்கிற எல்லாருக்குமே ஒற்றை நோக்கம் திமுகவை வெளியேற்றணும். அப்போது அதில் எந்த இடத்துக்கும் இப்போ நீ வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட்டணி அறிவிச்சிருக்கிறோமே வெளியே யாருமே எத்தனை சீட்டு எனக்கு இந்த தான் அப்படிங்கிற எதையுமே பேசப்படு பொருளாக மாற்றலை. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறத ரொம்ப சாலிடாக எல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அதோட நோக்கம் என்னவா இருக்குது? எனக்கு என்ன வேணுங்கிறது பிரதானம் இல்லை, ஆனால் இந்த அதிகாரத்தை மக்களுக்கான ஆட்சியை வழங்குவதற்கான அதிகாரத்தை கைப்பற்றியே ஆக வேண்டும் திமுகவை வெளியேற்றுவதற்கு அப்படின்னு ஒற்றை நோக்கில். ஆனால் அங்கே என்னவா இருக்குது? நான் தான் பெரியண்ணே, ஏன் சொன்னோடி கேட்குறவங்க மட்டும்தான் நீங்கள் உள்ளே இருப்பீங்க. நீ பல நேரங்களில் அங்கே கூட்டணியில் இருந்த எல்லாரும் உதயசூரியன் சின்னத்திலலாம் நின்றுருக்காங்க. அப்போ வழக்கமாக திமுக சொல்கிற குற்றச்சாட்டு என்ன பிஜேபி மேலே? பிஜேபி எல்லாரையும் தின்றும் அழிச்சிரும். ஆனால் அதே தானே நீங்களும் செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்கள் கூட்டணி கட்சிகளோட அடையாளத்தை இலக்க வைக்கிற விசிகாவையே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சிங்கல்ல. ரவிக்குமாருக்கு உதயசூரியனை உறுப்பினர் அட்டையை கொடுத்து தானே அதை நிற்க வச்சிங்க. அப்போது ரவிக்குமார் என்கின்ற ஒரு நபரின் கட்சி அடையாளத்தை அழிக்கிற வேலையை யார் செய்கிறது? இப்போ இது எத்தனை நாளைக்கு வேகும்? இது எத்தனை நாளைக்கு வேகும்? அப்போ இப்போ எல்லாருக்குள்ளேயும் அங்கே என்னன்னா, என்னால் தானே நீ போன தேர்தலில் ஜெயிச்ச,
கூட்டணி கட்சிகளோட மனப்பான்மை என்னாலதுன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க, ஒரு தேர்தல் இல்லை 3 தேர்தல் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்கிறீங்க, அப்போது ஏன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கேள்வி வரும்ல. அந்த ஏன்னா இவங்க தொடர்ந்து எல்லாருடைய அடையாளங்களை அழிச்சிக்கிட்டாங்க. அப்போ இனி அவங்க ஒவ்வொருத்தரையும் தங்களையும் தக்க வைக்கிறதுக்கு, தங்கள் இயக்கத்தையும் தக்க வைக்கிறதுக்கு, தாங்கள் கொஞ்சமேனும் அதிகாரத்தை பெற்றால் தான் சேர்ந்த இயக்கம் தன்னுடைய சார்ந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு இதெல்லாம் கேள்வி வரும் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சி எங்கே இருக்கிறாங்கங்கிறதுலும் கூட பாருங்கள், அல்லது மற்ற எம்எல்ஏக்கள் இருக்கிற இடங்களில் மற்ற கட்சியோட எம்எல்ஏக்கள் அங்கெல்லாம் திட்டங்கள் போய் சேருதா? திமுக விருத்தவங்களையே போய் சேர்றதில்லை. அங்கேயே கரெக்ஷன் கமிஷனுங்கிறதுல தான் போகுது, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷனில் தான் போகுது. ஆனால் அடுத்த எம்எல்ஏக்கள், அடுத்த கட்சியோட எம்எல்ஏக்கள் அவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தானே. அப்போ அங்கேயும் திட்டங்கள் போய் சேரணும்ல, அது எதுவுமே இங்கே இல்லை. அப்போ நீங்கள் பிஜேபியை நீங்கள் எதெல்லாம் குற்றம் சொல்கிறீங்களோ, குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரானவங்க அப்படின்ற இன்னுமுமே அந்த ஒரு பிரச்சாரத்தை தான் திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டை நிறைய பேசுகிறதுக்கு இல்லைன்னு பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தமிழகத்தை மட்டுமே ஆளுறீங்க, தமிழகத்தில் மட்டுமே நீங்கள் ஆளுமையாக திமுக செயல்படுத்த முடியும், அதையே உங்களால் இங்கே ஒன்றையும் செய்ய முடியல. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுமைக்குமான இயக்கமாக செயல்பட்டுருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை விட்டுருங்க, பிரதமர் இந்த இந்திய நாட்டின் பிரதமராக அவர் என்ன செயல்பாடு வைத்திருக்கிறார், அதைத்தான் நீங்கள் பாஜகவோட செயல்பாடாக இன்றைக்கி பார்க்குறீங்க. எல்லா இடத்துலையும் பணம் கொண்டு போய் சேர்த்துட்டோம், எல்லா ஒன்றியங்கள் வரைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம். நீ 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ கேட்டாலும் அடிக்கிறவளுக்கு எங்களுக்கு பணபலம் இருக்குது. இன்றைக்கி ஜனங்களை ஓட்டுக்கு பழக்கி வச்சுருக்கோம். எப்படி வீடு வீடுக்கு காலையில் 6 மணிக்கு நீ சரக்கடை எங்கே இருக்குதுன்னு தேட டாஸ்மாகை தொடங்கி, டாஸ்மாக் 12 மணிக்கு திறக்கும், பக்கத்தில் இருக்கிற எல்லா பெட்டி கடையிலையும் எல்லாம் கிடைக்கிது. அப்போ எல்லாரையும் 6 மணிக்கு கையரிப்பு கொண்டு வர எப்படி பழக்கினீங்களோ, இன்றைக்கி அது மாதிரி எல்லாரையும் 500 ரூபாயிலேருந்து ஓட்டுக்கு பணம் இல்லாமல் தேர்தலை சந்திக்க முடியாதுங்கிறத கொண்டு வந்துட்டீங்க. அதனால நீங்கள் பணத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம், கூட்டணி கட்சிக்காரன் தேவையில்லை, எவனுமே வேண்டியதில்லை, நான் வெற்றி பெறுவேன், அப்பப்போ நான் கையோதுறும் போது உனக்கு கிடைக்கிறது தான் கூட்டணி கட்சிக்காரங்க திமிரில் இருக்கிறாங்க. அந்த திமிர் கொடுக்குற சலசலப்பு தான் இப்போ. இதை ஜனங்க இந்த தேர்தலில் மக்கள் இதை ஒடுக்குவார்கள். நீங்கள் அளவுக்கு மீறி போயிட்டுருக்குறாங்க. இவர்களை எதிர்ப்பதற்கு, வலுவான ஆட்சி கொடுப்பதற்கு யார் இங்கே இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருந்தது. வழக்கமாக பிஜேபி துண்டாடும் ரெண்டாக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த நேரத்தில் இப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி மிரட்டி மிரட்டி ஒன்று சேர்க்குது. ஒன்று சேர்க்குதுங்கிறத சொல்ல மறந்துட்டியே, ஒன்று சேர்க்குதுங்கிறத அழுத்தி சொல்ல மறந்துட்டீங்களே. மிரட்டி மிரட்டி கூட்டணி பலமா இல்ல, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கிறாங்க, நீங்க எப்படி இது ஒரு கூட்டணின்னு சொல்வீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாமக வந்தாங்க, இப்ப அமமுக வந்திருக்காங்க, இன்னும் பல கட்சிகள் சேர்ந்திருந்தாங்க. அப்போ போது ஸ்ட்ராங் ஆனோடனே இந்த பக்கம் சரியில்லை மேம் தொடங்கி இருக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? ஏன்னா இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில இந்த பக்கம் அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காத்திருங்க, இன்னும் இந்த நிலைமை இன்னும் மோசமா போய், ஏன்னா இவங்க அறிவிக்க பிறகுதான் இருக்குது. கண்டிப்பாக வைகோ தனக்கான இதை கூடுதலாக கேட்பாங்க. அதனால தான் அவர் நடைபயணம் போயிருக்கிறாரு. நடைபயணம் எதுக்கு எங்கே போனார்? மதுக்கு எதிராவா? மதுவுக்கு எதிராக நீங்கள் கேட்கணும்னா நேராக ஸ்டாலின்கிட்ட போய் உட்காரிங்க, மூத்த முன்னோடி. நீங்கள் கேட்டால் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாரா? எந்த இடத்துல மது வேணான்னு சொல்லுங்கள், கடைகள்லாம் தூக்கிடுவேன்னு சொல்லிடுவாங்களா? கனிமொழியை இப்போ கூட நாங்கள் கடைகளை மூடிட்டோம்னு எப்படிங்க நாக்கூசாமல் சொல்கிறீங்க? கூட்டணி பேச ஆரம்பிச்சிருவாங்க, தொகுதிகள் கேட்க ஆரம்பித்த உடனே இருக்குது. திமுக விசிகாவோட தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று வீடியோவில் புலம்புறாரு. என்னை யாராவது பாராட்டினாங்களா, என்னை யாராவது கூட வந்தாங்களா? அப்போ அதோட இவ்வளோ வரைக்கும் வீரவசனம், எனக்கு சரக்கு இருக்குது மிடுக்கு இருக்குன்னு பேசின வீரவாசனங்கள் காணா போய், நான் வெளியே வந்தபோது எனக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல, என்னை யாருமே தூக்கினது. எங்க நீங்கள் ஒரு தலைவர், இதெல்லாம் அதிருப்தி தானே மேம்? அதிருப்தியோட வெளியே வருதுன்னா நான் இன்னும் போன தடவையே 2 பேரை சின்னம் மாற்றி நிற்க வச்சிட்டீங்க. இப்போ என்ன இடத்துல கொண்டு விடுவீங்கன்னு தெரியாது. ஒரு நாளும் உங்களுக்கு பொது தொகுதி கொடுக்க போகிறதில்ல.
ஒரு ஆளுமையான இயக்கம், பட்டியலினத்தவருக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அது அவர்களுக்கான வலிமையை உருவாக்கி அவர்களை ஒன்று சேர்த்து அது எழும்பி பொதுத்தன்மைக்குள் வந்து அவர்களை கலக்கச் செய்கிறது அதோட முக்கியமான நோக்கமாக இருக்கும். எல்லா நாளும் நான் தனி கூண்டுக்குள்ளே இருந்தால் இவ்வளோதான் இருக்கிறதா ஒரு வைக்கிறதா தலைவனோட நோக்கம். ஆனால் நீங்கள் அப்படி சுருங்கி யாருமே அப்படி விரும்ப மாட்டாங்கல்ல மேம். ஃபர்ஸ்ட் அப்படி சுருங்கி இருக்கிறதா தான் இங்கே திமுக விரும்புது. அது இருக்கிற வரைக்கும் தான் பாமக மேலே குடிசை கொளுத்திங்கிற பட்டத்தை போட முடியும். வேற எந்த நாளும் அவங்களால செய்ய முடியாது. இவர்களுக்கு ஒரு அடியாட்கள் தேவை. இவர்களை அதை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அது ரொம்ப காலம் நிற்காது. ஏன்னா ஒரு தலைமுறை எல்லா இடஒதுக்கீடுகள் எல்லானாலும் அடுத்து படித்து அடுத்தடுத்த இடங்களுக்கு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பழைய ஆட்கள் தான் உட்காந்துட்டு இந்த கதையை பேசிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற உலகம் வந்து நான் சொல்கிறத என்னுடைய அடுத்த தலைமுறை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா, அவனுக்கு அது பெருமதிப்பான விஷயமா இருக்குதா அப்படின்னா இல்லை. அவனுடைய உலகம் வேறொன்றாக இருக்குது. அதை புரிந்து கொண்டு நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ண தயாராகணும். அந்த இடத்துல திருமாவளவன் எல்லாமே காணாம போயிட்டுருக்குறாங்க. அன்றைக்கி திருமாவளவன் இவ்வளவு புலம்புறாருன்னா அங்கே இருக்கிற அதிருப்தி, நான் கேட்டது கிடைக்கவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் எவ்வளோ பேசுனாங்க. காங்கிரஸ் தான் மேம் குறிப்பாகவே எல்லா எம்பிக்கள் வந்து ரொம்ப கருணாநிதி அவர் காலத்திலேயே பார்த்துட்டோம். அழகாக சொல்லிட்டு போயிடுவார். இனி வந்து எவ்வளவு மோசமாக ஒரு தலைவரை இந்திரா காந்தி என்கின்ற ஒரு ஆளுமையை எவ்வளவு தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரக்குறைவாக பேசினவர் வந்து கருணாநிதி. ஆனால் அதுக்கடுத்தது நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக, பார்த்த வசனத்துக்கு மட்டும் குறவே கிடையாது. அது ஒன்று மட்டும்தான் இன்னும் அவங்கள வச்சுக்கிட்டு இருக்கு, ரொம்ப பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கனிமொழி வேற போய் ராகுல் காந்தியை வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை வந்து நிலவுது? செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக சந்திருப்பாங்க, இரு பெரும் தலைவர்கள் சந்திக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எல்லாரும் எங்களுக்கு தெரியாது அப்படிதானே. அவங்க ஏதோ சந்திச்சிருக்கிறாங்க, நாங்க இங்க உள்ள சண்டையை நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்கலன்னு வேற ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. அவங்க அழுத்தம் ஏன் போய் இங்க கொடுக்கணும்? அங்க உள்ள ஒரு பக்கம் மாணிக் தாக்கூர் பேசுறாரு, இன்னொரு பக்கம் ஜோதிமணி பேசுறாங்க, இங்கிட்ட ஒரு கோத்தளபதி நான் மதுரை வடக்கு எனக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இவர்களுக்குள்ள நடக்கின்ற அதிகார சண்டை எப்போ தொடங்குதுன்னா, மக்களுக்கானவர்களாக தங்களை அவங்க எப்போ முன்னிறுத்த சொல்கிறத தவறிட்டாங்களோ அப்போ அதிகார சண்டை தொடங்குது. நான் தான் பெரிய ஆளு, நான் தான் பெரிய ஆளு. ஏன் வந்து இன்னைக்கு பாமகவில் நடக்கிற சில விஷயங்களை இவங்க வந்து அதிகார சண்டைன்னு சொல்கிறத தாண்டி மருத்துவர் அன்புமணி அதாவது எவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறாருன்னா, நான் இதெல்லாம் எனக்கு பொருட்டே இல்லை, நான் மக்கள் விஷயத்தை மட்டும் தான் கையில் எடுக்கிறேன், நான் இது எது பற்றியும் பேசுகிறதா இல்லை, அதிகாரத்துக்கு பதவிக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி தான் 100 நாள் நடைபயணத்தில் எங்கேயும் யாரை பற்றியும் பேசலை. அவர் வெறும் மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசினார். அந்த மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக இல்லாத திமுகவை பற்றி மட்டும்தான் பேசினார். மக்களை பிரச்சனைகள் தள்ளி இருக்கிற திமுகவை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டே இருந்தார். அப்போது இன்றைக்கி மாணிக் தாக்கூர் அவங்களுக்கோ ஜோதிமணி அவர்களுக்கோ அல்லது தளபதி அவர்களுக்கோ, தளபதி தானே மதுரை வடக்கு அவருக்கோ மக்கள் பிரச்சனைகளை பேசுகிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா ஏன் அதிகார சண்டை போட போகிறாங்க? ஆனால் எங்கள் ஒட்டு மொத்தமாக அது எல்லாமே இல்லை. இந்த 5 வருடங்களில் இவர்கள் கூட்டணியில் வகித்த சந்தோஷங்களை, அனுபவித்த சந்தோஷங்களை, என்றெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சதோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் இன்னும் அதை தக்க வைத்துக் கொள்வதற்குமா நாங்கள் சண்டை. போன வருஷம் வரைக்கும் ஒரு 10%, இந்த வருஷம் அடுத்த 5 வருஷத்தில் எனக்கு ஒரு இவ்வளவு பேச்சுக்களே அவங்க சகிச்சுட்டு இருக்கிறதுக்கு என்ன மேம் காரணம்? வெறும் பதவி தான், வெறும் அதிகாரம் தான். அதிகாரம் தரும் போதையும் அதனால் கிடைக்கிற ஒன்றும் இல்லைங்க. டாஸ்மாக் இதில் வந்து வெறும் கொண்டு போய் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுல 1000 கோடி எவ்வளோன்னு ஊழல் சொல்லுது. நீங்களும் நானும் சொல்லலை, பாமக சொல்லலை, எதிர்கட்சி சொல்லலை, இடி சொல்லுது. உடனே ஈடினோடனே அது அவங்க வந்து உடனே சொல்லிடுவாங்க மத்திய அரசுலேருந்து வர்றாங்கன்னு. ஏங்க எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு நீங்களே ஏதாவது ஒன்றுக்குன்னா உடனே சிபிஐ கேட்குறீங்கல்ல. ஆளுங்கட்சியாக அதிமுக இருந்த நேரம் பூரா எது எடுத்தாலும் ஏன் சிபிஐ வரக்கூடாதான்னு கேட்டிங்கல்ல. அந்த நேரம் அது உங்களுக்கு நல்ல பொதுவான அமைப்பாக தெரிஞ்சது. இப்போது மத்திய அரசோட சொல்ல மாட்டாங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லுவாங்க, தெரியுது. ஆனால் இந்த இடி சொல்லுது 850 கோடி இதில் பொதுப்பணித்துறையில்
அவர் மேலே அவருக்கு யாரும் பேசுறதுக்கு தயாராக இல்லை. டிரான்ஸ்ஃபர் பணியிட மாற்றத்தின் மட்டுமே 360 கோடி. இதெல்லாம் எங்கே போயிருக்குது? இவங்களுக்குள்ள தானே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பகிர்தலோட பர்சன்டேஜ் என்னவா வரப்போகுது, எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது எனக்கு இப்போ சண்டை. எனக்கு என்ன கிடைக்க போகணுங்கிறத நான் சண்டை இல்லை. நான் ஜோதிமணி மாணிக் தாகூரும் என் தொகுதியில் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேங்க, இதை விட எனக்கு இன்னும் திட்டங்கள் வேண்டி இருக்குது, அதுக்காக நான் பதவிக்கு நிற்கிறேன்னு சொல்லுதுங்க. இன்னும் சொல்ல போனால் மாணிக் தாகூரில் விருதுநகர் தொகுதி பார்த்தே நாளாச்சு. நான் விருதுநகர் தொகுதியிலேருந்து வரேன், உள்ளே நாங்கள் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ இந்த 15 நாளாக தான் அவர் பேரையே நாங்கள் கேள்விப்படுறோம். எங்கே போயிருந்தீங்க? இப்போ எதுக்காக பேசுகிறீங்க? சரி, தேர்தல் வருது, எவ்வளோ பங்குகள் வருது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்ன எங்களுக்கு வரும்? கிறிஸ்டோடங்கர் இவங்க 2 மாசமா தேர்தல் பொறுப்பாளர் போட்டு நாங்கள் பேசுறதுக்கு அனுமதிக்கல, தொகுதி பங்கீடு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்கலன்ற மாதிரிலாம் வெயிட் பண்ண வச்சுருக்காங்க. வெயிட் பண்ண வச்சு காத்திருக்க வச்சு கடைசி நிமிஷத்தில் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கொள்ள வைக்கிறது தானே திமுகவோட ஸ்டைலு. கடைசி நிமிஷத்தில் கொண்டு வந்து இப்படி முன்னையில் கொண்டு வந்து நிற்க வச்சு இதுக்கு மேலே நீ ஒன்றுமே செய்ய முடியாடா, நான் சொன்னதை வாங்கிட்டு தான் போகணும்னா என்ன செய்வீங்க? காங்கிரஸ் டிவிகே பக்கம் போகிறது, நாங்கள் டிவிகே பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி எதுவும் இருக்காங்களா? அப்படிலாம் போட்டு பார்க்க வேண்டியது தானே. இல்லாட்டினா இவங்க கூட்டணிக்குள்ளே எல்லாமே இப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்கிற வரைக்கும் இவங்க எதுவுமே செய்ய போகிறதில்ல. கூட்டணி கட்சிகளுக்கும் இவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல. கூட்டணி நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்கிற தொகுதிகள் என்ன செஞ்சுருக்கிறாங்கங்கிற கேள்விகள் விடுங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிற மாணிக் தாகூர் இருக்கிற தொகுதிகளில் என்ன செயல்பாடுகள் சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். அல்லது கூட்டணி கட்சிகள் இருக்கிற காங்கிரஸ் சிவகாசி தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ தான், என்ன திட்டங்கள் சேர்ந்துருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாமே திமுக 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 அவங்க செய்யணும், அவங்க அதில் பர்சன்டேஜ் வாங்கிட்டு போகணும். இவ்வளோ மட்டும்தான் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. இங்கே தான் இங்கே சண்டை வருது, இங்கே தான் இப்போ இவங்களும் இப்போ தான் கேள்வி வைக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நெருக்கடி கொடுக்க வேண்டியிருக்கு. தாவேக்காக்கு போயிடுவேன் அல்ல வெளியே போயிடுவேங்கிற மிரட்டலை அதிகாரத்தில் பங்கு கொடுங்கள்னு இதனால தான் கேள்வி. திமுக இப்போ அதிமுக கூட்டணியை பார்த்து பயந்துட்டாங்களோ அப்படின்ற இன்னொரு கொஸ்டினை வைக்க தோணுது மேம். ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனையே இல்லை, இவங்க கூட்டணி உறுதியான உடனே இந்த பக்கம் எதுனா ஒன்று புதுசா கடைசி நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் என்ன நினைச்சதுன்னா அதிமுக ஒன்றாக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக டிடிவி தினகரன் ரொம்ப டகால்னு அடிச்சுட்டு போயிட்டாரு. இது எங்களுடைய பங்காளி சண்டை, நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள், முடிஞ்சிருச்சு. இவங்க இன்னொரு முறை உதயசூரியனுக்கு போய் இவங்க ஓட்டை குத்த மாட்டாங்கல்ல. இங்கே இருக்கிற நீங்கள் கிரவுண்ட் லெவலில் எம்ஜிஆர் கருணாநிதி அப்படிங்கிற ஆளுமைகளுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் அவங்க தாங்கள் போட்டு வளர்த்த ஓட்டை திருப்பி இன்னொரு கட்சிக்கு, அதுவும் ரெட்டலைக்கு போட்ட யாருமே உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க. உதயசூரியன் வேணான்னு உருவான இயக்கம் தான் ரெட்டலையாக இருந்தது. அப்போ அதுலேருந்து வெளியே வந்தவங்க தான் திரும்பி அதுக்கு போகிறதுங்கிறது கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வந்த குழந்தை திரும்பி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தொடியில் தான் அதை முழுக்கிறது. இதில் இன்னும் யாரெல்லாம் அதிமுக மக்களுக்கு எதிரானவங்களாக இருக்கிறாங்கன்னு தூக்கி எறிகிறாங்களோ அவங்க தான் அங்கே போய் அடைக்கலம் புகுந்துட்டுருக்குறாங்க. செந்தில் பாலாஜி தொடக்கம் எங்கே போய் அடைக்கலம் புகுந்தவங்களாம் யார்? நல்ல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. யாரெல்லாம் ஊழல்னு இங்கே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்தவுடனே அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து நல்லவர்கள் செந்தில் பாலாஜி மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு ஸ்டாலின் அவர் பேசுவார். நாமெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதிமுக கூட்டணி இன்னும் பலமாகிறதுக்கு இன்னும் சில கட்சிகள் வர்றதா பேசிகிட்டு இருக்காங்க மேம். இல்லை, இன்றைக்கி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதே ஒரே ஒரு நோக்கம்தான், மக்களுக்கு எதிரான இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாங்கள் மதுவிலக்கு எதிரான ஆட்கள், மதுவுக்கு எதிரான ஆட்கள், கல்வி எங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள், மருத்துவம் எங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள், பெண்ணுரிமை, விவசாயம் இது எங்களுக்கு முக்கியம், அப்புறம் சுற்றுப்புறச்சூழல். ஆனால் இதில் ஏதாவது ஒன்று இன்றைக்கி இருக்குதுங்கிறீங்க, எதுவுமே ஏதாவது ஒன்று
இவங்க அந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் எங்களுக்கு இந்த தொழில் இந்த கிராமத்துக்கு இந்த தொழில் கொண்டு வந்தோம், இதனால் வேலை வாய்ப்பு கொண்டு வந்தோம். இவங்க எல்லாமே ஏற்கனவே இருந்த முதலீடுகளை தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கிறாங்க. பாமக அதுக்கு ஒரு ஆவணம் போட்டுச்சு. மருத்துவர் அன்புமணி வந்து இவங்க இத்தனை முதலீடுகள்லாம் கொண்டு வந்ததா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏற்கனவே இருந்ததை தான் திருப்பி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற கம்பெனிக்கு வெளிநாட்டில் போய் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வர்றாங்க. அப்போ எந்த நோக்கத்துக்காக ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு வராங்கங்கிற கேள்வி இருக்குது. இவ்வளவும் நடந்துகிட்ருக்கு. இப்போ இவங்க எல்லாருக்கும் இன்னொரு கேள்வியும் சொல்கிறாங்க மேம், முதலீடு செய்ய போகிறாங்களா இல்லை முதலீடு இருக்க போகிறாங்களான்னு. அவங்க தமிழ்நாடையே முதலீட்டுக்கான களமாக தானே வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி டிக்ளேரான அமௌண்ட்டாகவே 3000 கோடி கட்சி நிதியாக வச்சுருக்கிற, நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் பழைய கணக்குன்னு நினைக்கிறேன், கட்சி நிதியாக வச்சுக்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தானே. மற்ற எல்லாம் இழந்தும் அதுக்கு பின்னாடி தானே ஓடிக்கிட்டு இருக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து இந்த அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒட்டு மொத்தமாக இந்த மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும். திமுக சரி, இந்த ஸ்டாலின் வந்து எவ்வளவு 10 வருஷம் கழித்து திமுகவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு, தனக்கும் தன் வாழ்க்கையில் கடைசி ஒரு முதல்வராக்கான வாய்ப்பு, இதில் ஒரு நல்ல பேரை சம்பாரித்து வச்சுட்டு போவோம்னு நினைப்பாருன்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு 5 வருஷத்தில் அடித்து சாத்திட்டு போயிட்டாங்க. மோசமான இதற்கு தமிழகத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும்தான் இன்றைக்கி அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு டிரைவ் வந்து இதுதான், இவங்களை வெளியேற்றணும். இல்லாட்டினா தமிழ்நாடு முழுக்க விற்று கூறு போட்டு போயிடுவாங்க. பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும்னு வந்தால் வந்துட்டு போதியா, அதை விட பெரிய மிருகமால நீ இருக்கிற, அதை விட பெரிய மிருகமால நீ உள்ளே இருக்கிற, எல்லாரையும் கொன்று தின்று யாரையும் வாழ விடாத ஒரு மிருகமால திமுக இருந்துட்டுருக்கு. அதனால அதிலிருந்து வெளியே வர வேண்டியதுக்கான மிகப்பெரிய முகாந்திரத்தை அதிமுக தலைவர் கூட்டணி எடுத்துருக்கிறது. இதில் இருந்தும் எல்லாரையும் அரவணைக்க தயாராக இருக்கிறனால யார் வேணாலும் இங்கே உள்ளே வந்து சேர்ந்துக்கிட முடியும். எனக்கு உனக்குங்கிற போட்டி உருவாகும் போது எல்லாம் பிரியும். இங்கே எல்லாரும் அரவணைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால்தான் தொகுதி பங்கீடு குறித்து கூட உங்களிடம் பேசாமல் கூட்டணியை மட்டும் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அவ்வளவு தைரியத்தோடு எல்லாராலும் வர முடிகிறது. அதிமுக கூட்டணி மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து நேரடியாக களத்துக்கு போவீங்க, என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது மேம்? அது நான் சொல்ல ஆரம்பித்தேன், மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்க வரமாட்டாங்க, இவங்க ஒன்று சேர மாட்டாங்க, இவங்க 2 பேரும் போயிடுவான், இப்படி இந்த கட்சியே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி வதந்தியை உருட்டுக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு வந்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து எந்த செய்திகளுக்கும் இல்லாமல் 9 மணிக்கு காலையில் வெள்ளனை போய் சொன்ன உடனே என்ன பண்ணன்னு தெரியாமல் அதுந்து போய் நின்ட்டாங்க. கூட்டணியா முடிவாயிருச்சா தெரியாமல் போச்சே, அது தெரிஞ்சிருந்தா அதை இது பண்ணுறதுக்கு கலைக்கிறதுக்கு ஏதாவது செய்திருப்போமே, பெண்ணுங்கிற அமைப்பு எப்படிடா தூங்கிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி நகண்டு போய்கிட்டே இருக்குது. இந்த களம் மக்களுக்கான ஆட்சியை உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. திமுக வரும், பணத்தை ஏற்கனவே கொண்டு சேர்த்த பணத்தை தூக்கி கொண்டு வரும். இந்த பணத்தை நம்ம கை நீட்டி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கான விடிவு காலம். தமிழகத்தை பிஜேபி வெளியேறதுலாம் யாரும் உதவ வேண்டாம், இவர்கள் தான் அதை விட ஆபத்தானவர்கள். கூறு போட்டு விற்றுட்டு போயிடுவாங்க, இல்லை அவங்க குடும்பம் ஒவ்வொருத்தர் பேருக்கும் பட்டா எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதிமுக கூட்டணியில் வந்து முக்கியமான வாக்குறுதிகளை வந்து அதிமுக வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்னும் வந்து மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இன்னும் களத்தில் வந்து நீங்கள் நேரடியாக போயிருப்பீங்க, என்னென்ன எதிர்பார்க்குறாங்க? இல்லை, மக்களோட எதிர்பார்ப்புங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு வலுவான தலைமை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த ஆட்சி நடத்துவதற்கு, நிர்வாகம் நடத்துவதற்கு முதல்ல சரியான தலைமை. நீங்கள் வந்து இங்கே வந்து பணத்தை கொடுத்தோ, இது வந்து பணத்தை கொடுத்துங்கிறது வந்து ஒரு தற்காலிக ரெமடி. ஆனால் சரியான நிர்வாகம் வந்து நிரந்தரமான தீர்வாக அமையும். அதை யார் செய்ய போகிறாங்க? நிறைய பேர்கிட்ட இப்போ என்னென்ன, நீங்கள் ஒரு விஷயத்தை தமிழகத்தோட அரசியல் உளவியலாக நான் பார்க்குறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறை மட்டும்தான் கட்சிப்படியை எப்படி செய்யணுங்கிற வரமுறையை தெரிஞ்சு வச்சுருக்கு. இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு போடுறது, அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னே தெரியாது.
எத்தனை நாள் உங்கள் ப்ரொமோஷன் பிஆர் ஒர்க் போகும்? நீங்கள் ஒரு செடின்னு இருந்தால் அதை வந்து நீங்கள் வளர்த்து வளைக்கலாம், இது பண்ணலாம். செடியாகவே நீ உருவாகாத போது என்ன செய்யுது? ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அரசியலை எப்படி நிகழ்த்த வேண்டும்னு தானே படிச்சுக்கக்கூடிய தலைமுறை ஒன்று உருவாகி வர வேண்டிய சூழல் ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. அந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. மக்களோட எதிர்பார்ப்புங்கிறது முதல்ல ஒரு நிரந்தர தலைமை. இந்த திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு தலைமை எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்த இன்றைக்கு வந்து அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறதுல எடப்பாடியார் வந்து எல்லாரையும் இழுத்துக்கொட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது மிக முக்கியமானது. நீங்கள் கேட்குற வந்து இந்த திட்டங்களில் 1000 பணங்கள் கொடுக்கறது, பேருந்து வசதிகள், இந்த சென்னையில் வழங்க போகிற பேருந்து வசதிகள்ங்கிறது நீங்கள் கிளம்பாக்கத்துலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே உங்களுக்கு நான் சிவகாசிலேருந்தே ஊர் வந்து சேர்ந்துருவேன் போல். அப்போது உங்களை இந்த ஒவ்வொருத்தருடைய தனிமனித வாகனத்தையும் நீங்கள் குறைக்கணும்னா எனக்கான பொது வாகன வசதி வந்து எனக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் மிகப்பெரிய நகரங்களான லண்டன் இந்த இதில் போனால் யாரும் எதுக்கு நான் மெட்ரோவில் போயிடுறேன், நான் யூடியூப்பில் இந்த டியூப்பில் போயிடுறோம் அப்படின்னு தான் சொல்ல கிளம்புவாங்க. பொது வாகன வசதிகள் வந்து அதிகமாக பயன்படுத்த தொடங்கினா ஏன்னா இனிமேல் நீங்கள் சாலைகளை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவுட்டர்ஸ்கட்டில் விரிவாக்கம் பண்ணலாம், டவுனுக்குள்ளே எப்படி விரிவாக்கம் பண்ணுவீங்க? இப்போ இதை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடல் தான் உங்களுக்கு பேருந்து வசதிகளை கூடுதல் படுத்துறது, இலவச பேருந்து உங்களை வந்து அதை பயன்படுத்த வைக்கிறது. இதில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் இலவசமாக இல்லைன்னா இவங்ககிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிற அவங்களுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடுகள், இப்படி பல திட்டங்களையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை விட கிராமப்புறங்களில் விவசாயத்துக்கான நீர் மேலாண்மை திட்டங்கள் இன்றைக்கி ஜனங்க எதிர்பார்க்கறது, நீ 1000 2000 கொடுக்கறத விட என்னுடைய நீர் மேலாண்மை, என்னுடைய பகுதியோட நீர் வளத்தை சரி பண்ணி கொடுங்கங்கிறதுக்குங்க. ஏன் காமராஜர் காலத்துக்கு பிறகு அணைகளே கட்டப்படவில்லை? எவ்வளோ டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்குது? எவ்வளவு டிஎம்சி தண்ணியை நீ உள்ளூர் இதுக்கு திருப்பி இருக்கிற? ராமநாடுங்கிற மாவட்டத்தில் என் முன்னோர் பாட்டை முப்பாட்டை 200 ஏரி வச்சு ஒரு தண்ணி கூட அவன் தடுப்பணை கட்டலை. நீங்கள் நல்லா கவனிச்சிக்கிங்க. ஆற்றின் குறுக்கே கடுக்கிறத தடுப்பணை தண்ணியை நிறுத்தும். ஆனால் இவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, என் பாட்டை அப்படியே போய் இந்த ஏரி அந்த ஏரி நீங்கள் வந்து இந்த நதிங்கிறத அப்படியே நகர்த்தி எவ்வளவு ஏக்கர் வரைக்கும் கொண்டு போயிருக்கான், 200 ஏரிக்கு கொண்டு போயிருக்கிறான்னா ஒரு தண்ணி கூட வைகை ஆற்றின் தண்ணி கடலுக்கு போகாத ஒரு பாசனத்தை செய்து விட்டுரும். அப்போ தடுப்பணைகளை விட ஏரிகளை, கண்மாய்களை, நீராதாரங்களை பரவலாக்குவதை இங்கே யாருக்கு யோசிக்க இருக்குது? ஒரு தூர்வார சொன்னோம்னா உள்ளேருந்து மண்டலி தூக்கிட்டு போகிறதான் யோசிக்கிறானே உடைய தூர்வாரி அந்த கரையை பலப்படுத்துவதுங்கிறத பற்றி இன்றைக்கி யோசிக்கிற காலையில். முக்கியமாக மக்கள் எதிர்பார்க்குறது இந்த திட்டங்கள். எங்களுடைய பள்ளிகள், அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துங்க. என் பிள்ளை அதில் படிக்கட்டும். தனியார் பள்ளிகளை நோக்கியும் தனியார் கல்லூரிகளை நோக்கி போகிறதையும் தவறுங்க. இங்கே தரமான கல்வி இருந்தால் அவன் தனியார் தேடி போகிறான். தனியார் மெனக்கட்டு கொடுக்குறத உங்களால் ஏன் கொடுக்க முடியல? தனிநபருக்கு உருவாக்கக்கூடிய விஷயத்தை அரசாங்கம் நினச்சதுதான் எவ்வளோ பெருசாங்க. பள்ளி கல்வித்துறையில் உட்காந்துட்டு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு யாரை கொண்டு வந்து போடுறாங்கன்னு யோசிக்கும் போதே இவங்க எப்படி செயல்படுத்துவான்னு தெரியாது. மக்கள் எதிர்பார்க்கறது அதுதான். மருத்துவ வசதி கிராமங்கள் தோறும் கொண்டு போகிற, ஏன் நம்ம இப்போதைக்கு 108 ஆம்புலன்ஸ் போய் அவன் டெலிவரி கூப்பிட்டு வருது. ஏன் அங்கேயே ஒரு பிரசவ மையம் உங்களுக்கு ஏன் இருக்கணும்? எவ்வளவு பக்கத்தில் எங்களுக்கு மருத்துவ வசதி போகுதோ அது போகணும் இல்லை, அதுக்கு என்ன செய்றீங்க? இப்படி வந்து எங்களுடைய திட்டங்கள் போகணும்ல. இன்றைக்கி இளைஞர்கிட்ட இந்த திட்டங்களை பற்றி பேசுகிறதுக்கான விஷயம் உருவாக வேண்டும். அதை நோக்கித்தான் மக்கள் எதிர்பார்ப்பு அதைத்தானே இருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சி அதில் தான் பூஜ்ஜியமாக போயிருக்கிறது. அதைத்தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோடி கலந்து கொண்ட மேடையில் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை துறைகளில் பூஜ்ஜியமாக இருக்கிறதுங்கிறத பேசினார். எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கப்பட்ட பேச்சாக அது இருந்தது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றிப்பா.